ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இனிய மாலை பொழுது வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா முட்டை கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு நமக்கு என்னென்ன தேவைன்றதை நம்ம பார்த்துக்குவோம். முட்டை பாயில் பண்ணி எடுத்து வச்சாச்சு. தக்காளி, வெங்காயம், 2 பச்சை மிளகா கட் பண்ணி கருவேப்பிலையோடு வச்சுருக்கோம். இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தக்காளி வெங்காயத்தையும் தனித்தனியான பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி வைக்க போகிறோம். ஓகே, பாருங்கள். இந்த மாதிரி வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா விழுதாக அரைச்சிக்கணும். அப்புறம் இந்த மாதிரி தக்காளி தனியாக விழுதாக அரைச்சிக்கணும். அடுத்தது இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டு அடுத்தது நம்ம தாளிக்க வேண்டியதுதான். வாங்க தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க அடுத்தது எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சதும் இதில் பட்டை, கிராம்பு இதெல்லாமே போட்டுக்கணும். அப்புறமேல் வந்துட்டு அடுத்தது நம்ம என்ன போடுறோம்னா அடுத்தது இது நல்லா இதானதும் பச்சை மிளகா 2 கீரி வச்சுக்கணும். பச்சை மிளகா கருவேப்பிலையும் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக அதுலேயே வந்து இந்த வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கிற விழுதை போட்டுக்கிறோம். ஓகே, இது நல்லா பச்சை வாடை போகணும். நல்லா வந்துட்டு பாருங்கள், இது அந்த பச்சை கலர் போயிட்டு அப்படியே எல்லாமே வெந்துடும். அந்தளவுக்கு நல்லா எண்ணெய் ஊற்றிருக்கோம். நல்லா எண்ணெயிலேயே நல்லா வணக்கணும். நல்லா இது ஒரு 5 நிமிஷத்துக்கு இது கொஞ்சம் நல்லா அப்படியே நல்லா வணக்கிக்கிட்டே இருக்கணும். ஓகே, பாருங்கள் எப்படி வந்திருக்கு. இந்த பச்சை இதை போயிட்டு அப்படியே ப்ரௌனிஷாக அப்படியே வந்துட்டு பார்த்தீங்களா. இப்போ இது என்ன போடுறோம்னா நம்ம வீட்டில் விளைஞ்ச இந்த புதினா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பறிச்சுட்டு வந்து அப்படியே போட்டுருவோம். பாருங்கள், இதையும் இதில் போட்டு இது நல்லா இதில் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றினா தான் நம்ம செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். பார்த்தீங்களா எண்ணெயில் எப்படி வதக்கி வச்சுன்னு பார்த்தீங்களா. அடுத்தது நம்ம இதில் என்ன போடுறோம்னா அரைச்சி வச்சா தக்காளி விழுதை போடுறோம். தக்காளி விழுதை சேர்த்தாச்சு. வச்சு தக்காளி விழுதை சேர்த்து இதை வந்து இது எப்படியும் வந்துட்டு நம்ம இதுவும் அந்த எப்படி நம்ம வந்து வெங்காயம் சுருண்டு வந்தது அது மாதிரி எண்ணெயிலே நல்லா வெந்து அப்படியே திரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு நல்லா வந்து இதை நம்ம அப்பப்போ கிளறி நம்ம வச்சு நல்லா கெட்டியாக வர முடிக்கும் நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். இது எப்படியும் வந்துட்டு இது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும். பொறுமையாக இதை நம்ம கிண்டி விட்டுட்டு அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருக்கணும். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்படி இருக்குங்களா. இன்னும் அது கொஞ்சம் வேகணும். கொஞ்சம் வந்து திக்காயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் திக்காகி வரணும். அப்போ தான் இந்த நல்லாயிருக்கும். இந்த தக்காளி பச்சை ஸ்மெல்லாம் அப்போ தான் போய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் இன்னும் நல்லா சுருங்கி வந்ததும் அப்புறம் என்னென்ன போடுறன்றதை சொல்கிறேன் பாருங்கள்.
பாருங்க, கொஞ்சம் வந்து பாதி அளவுக்கு வந்து திக்காயிடுச்சிங்களா. இதில் வந்து இப்போ நம்ம என்னென்ன பண்ண போகிறோன்னா, தெரிக்கும் பார்த்து லைட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா தூள், அப்புறம் கொஞ்சம் சிக்கன் தூள், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, இதெல்லாமே கலந்து விட்டு தூளெல்லாம் போட்டுட்டு உப்பு போடணும். நான் உப்பு போட்டுட்டேன், நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. இந்த தூளெல்லாம் போட்டு திருப்பி வந்து இதை வந்து நம்ம மூடி வைக்கிறோம். இப்போ பாதி திக்கானதும் நம்ம இவ்வளோ தூள்லாம் போடுறோம். போட்டுட்டு திருப்பியும் நம்ம இதை மூடி வச்சுட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் பார்த்து இதை செய்கிறப்ப சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து மேலே தெரிச்சு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, இதை வச்சுட்டு இப்படி மூடி வச்சுட்டு பாருங்கள், சூப்பராக எல்லாம் சுண்டிடுச்சு பார்த்தீங்களா. வாசனை தூக்குதுங்களாம். சாப்பிட்டா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ரெடி ஆகிடுச்சு. இதை வந்துட்டு நம்ம சாப்பாட்டுக்கும் சாப்பிட்லாம், டிஃபனுக்கும் சாப்பிட்லாம், எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதில் வந்துட்டு நம்ம முட்டை நம்ம போட போகிறோம். பாயில் பண்ண முட்டை. எப்படி, ஹவ் இஸ் இட்? சூப்பர். எப்படி மக்களே, நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கா? அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. முட்டை கிரேவி ரெடி பண்ணியாச்சு. எடுத்து சாப்பிட வேண்டியதான். நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் விலாக் சேனல். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட்டு ஒரு டிஷ்ஷோட நம்ம பார்க்கலாம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.